கோபி சுதாகர் அண்ணங்களுடைய பரிதாபம் யூடியூப் சேனல்ல வெளியான சொசைட்டி பாவங்கள் அப்படிங்கிற காணொலிக்காக கோவை ஆணையர்கிட்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா செய்தி எல்லாரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல படிச்ச உடனே கோவம் வந்துச்சு, அப்புறம் சிரிப்பு தான் வந்துச்சு. இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா அப்ப உங்க மேல் மாடி எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது. ஏன்னா நீங்க தான் சமூகத்தை உருப்பட செய்யறதுக்கு எந்த வேலையும் செய்யறது இல்லை. ஒரு 2 பேர் ரொம்ப அழகா தெளிவா இந்த சமூக விரோதிகளுக்கு பின்னாடி போனால் ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன ஆகுங்கிறத ரொம்ப அழகாக ஒரு காணொலிப்படுத்தினா அது 2 குடும்பங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை 2 சமூக பிரச்சனைகளாக திரிச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு. முதல்ல கோவை ஆணையர் இந்த வழக்கை எடுத்தாராங்கிறது முதல் கேள்வி. பிறகு 2வது கேள்வி என்னன்னா, அரசியல்வாதிகள்ல இருந்து செய்தி ஊடகங்கள்ல இருந்து எல்லாருமே இதை ஆணவ படுகொலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்துச்சுல பிரச்சனைனா போன் பானு, அந்த பானு டீம் தான் இவங்க கேட்குறது ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் படிச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும், படிக்க வச்சுட்டு அந்த சமூகம் மாறிடும். ஆனால் படித்து வழக்கறிஞராக இருக்கிற ஒருத்தர் இப்படி ஒரு வழக்கை கொடுக்குறாருன்னா அந்த சமூகத்தை எப்படி மாற்ற போகிறோம், இல்லை எப்படி மாறப்போகிறோங்க அப்படிங்கிற ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் சாதிக்கிறதுக்காக படிங்கப்பான்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கோம், சாதிக்காக படிச்சிருக்காங்கிறது நினைக்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. கோபி சுதாரணங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அவங்க வழக்கம் போல் கடந்து போவாங்க. அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் இவங்களே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்கன்னு தெரியும். ஆனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பார்க்குற இளைஞர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த சமூகத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஒருபோதும் பயப்படாதீங்க.